டூல் கிட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த டூல் கிட் இருந்தால் மட்டுமே போதும், உங்களுக்கு 3D பிரிண்டரில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் நீங்கள் கழட்டி மாட்டிடலாம். இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. பெட் ஹவுசிங்க்கு, அதுக்கப்புறம் ஏஎம்எஸ்க்கு எல்லாமே அலன் கீஸ் இருக்கும். அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஷீட்டை சேஃபாக வச்சுக்கோங்க. பெட்டை மூவ் பண்ணி பார்த்திங்கன்னா அது மூவ் ஆகாது. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பேக் சைடு திருப்பி இந்த ரெட் கலர் மார்க்கிங்கில் 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் சேஃபாக ரிமூவ் பண்ணி எடுங்க. ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணும்போது பெட் பிளேட்டையும் அதே கையில் ஹோல்டு பண்ணிக்கோங்க ஒரு சப்போர்ட்டுக்காக. இப்போ 4 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பெட்டு மூவ் பண்ணி பார்த்திங்கன்னா பெட்டு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரேம் எடுத்து வைங்க. ஃப்ரேம் எடுத்து வச்சுட்டு பெட் ஹவுசிங்கை இப்படி கொஞ்சம் டேப்பராக, அதாவது ஒரு 30 டிகிரி இன்க்ளைண்டாக வச்சு அந்த ஃப்ரேம்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் ஆகிருக்கான்னு கரெக்டாக ஒரு தடவை எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பெட்டையும் ஒரு தடவை மூவ் பண்ணி பார்த்துக்குங்க கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கான்ட்டு. நெக்ஸ்ட் இந்த பேக் சைடில் இருக்கிற கவரை ஓப்பன் பண்ணணும். ஃபுல் ப்ரெஷர் கொடுத்துடாதீங்க, லைட்டாக கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ க்ரீன் கலர் மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. 10 ஸ்க்ரூக்கான க்ரீன் கலர் மார்க்கிங் இருக்கும். அதில் நீங்கள் டூல் கிட்லேருந்து பேஸ் ஹவுசிங்கோட ஸ்க்ரூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் டோட்டலாக 13 ஸ்க்ரூஸ் இருக்கும். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்க்ரூவை எடுத்து அந்த க்ரீன் கலர் மார்க்கிங்கில் ப்ளேஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது ஸ்க்ரூ ஃப்ரீயாக போச்சு அப்படின்னா நீங்கள் பேஸ் வந்து கரெக்டாக மாட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா பேஸை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஸ்க்ரூ டைட் பண்ணும்போது ஃபுல் டைட் வச்சிட வேண்டாம். கிராஜுவலாக எல்லா ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிவிட்டு வாங்க. டோட்டலாக நீங்கள் 10 ஸ்க்ரூ பேக் சைடில் மாட்டுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் வந்து 3 ஸ்க்ரூ இருக்கும். ஃப்ரண்ட் சைடு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி க்ரீன் கலர் மார்க்கிங் 2 இருக்கும். ஸோ அந்த 2லேயும் 2 ஸ்க்ரூவை வச்சு அதே மாதிரி டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு ஒரு தடவை பெட்டை வந்து மூவ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்க்ரூ சேஃப்டி பர்பஸ்க்காக எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அது சேஃபாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணிவிட்டு பேக் கவர் எடுத்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுங்க கேப் இல்லாமல். நெக்ஸ்ட்டு பிரிண்டர் இப்படி 90 டிகிரி பாட்டம் தெரியுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணும்போது கேபிள் அடிப்படாது. அவங்களே சேஃப்டிக்காக ஒன்று கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேபிள் பாக்ஸ் தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கைடுவே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா இந்த ஒயரை வந்து அந்த கைடுவே வழியாக ரன் பண்ணுறதுக்காக. ஒவ்வொரு கேபிள்லேயுமே பார்த்திங்கன்னா கலர் கோடிங் இருக்கும். க்ரீனு, எல்லோ, ஒயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சி டைப் கேபிள் இருக்கும். அங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க க்ரீன், எல்லோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட்டு தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுலேயே ஒரு ஸ்க்ரூவும் இருக்கும். நீங்கள் எல்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிடலாம். இந்த சி டைப் கேபிள் மட்டும் உள்ளே மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வெளிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அது எப்படி மாட்டணுன்னா, பேலன்ஸ் இருக்க அந்த 3 ஒயரை கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ப்ரொஜெக்ஷனில் உள்ளே வச்சு அப்படியே மேலே மூவ் பண்ணிங்க அப்படின்னா சி டைப் கேபிள் ஃபிட் ஆயிரும் அதில். அப்புறம் அலன் கீ எடுத்து அந்த ஒரு ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணிடுங்க. அப்புறம் கீழே டைப் பண்ணிக்கிற ஒயர் எடுத்து கரெக்டாக அந்த கைடுவேல வர மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கலர் கோடிங். இப்போ அந்த ஒயிட் கலர் கேபிள் எடுக்கிறேன் அப்படின்னா மேலே வந்து ஒயிட் கலர் மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க, அதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி க்ரீன் கலரை வந்து க்ரீன் கலரில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லோ கலர் வந்து எல்லோ கலரில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பாட்டமில் வந்து அந்த ஒயர் எதுலேயுமே நசுங்காமல் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 3D பிரிண்டர் ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கிறது ப்ளட்ஜ் வைப்பர் மட்டும்தான். ப்ளட்ஜ் வைப்பரில் அவங்களே ஒரு கைடுவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஒரே ஒரு ஸ்க்ரூவும் இருக்கும். ஸோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து அந்த கைடுவேயில் வர மாதிரி ப்ளட்ஜ் வைப்பரில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது லாக் ஆகிரும். ஸோ லாக் பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்க்ரூவை எடுத்து கீழே பாட்டம்லேருந்து அலன் கீ யூஸ் பண்ணி டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பூல் ஹோல்டர் எடுத்துக்கோங்க. அதில் அவங்களே ஒரு த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கரெக்டாக வச்சு அந்த த்ரெட்டில் போகிற மாதிரி அதை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பூல் ஹோல்டரை இந்த மாதிரி இன்க்ளைண்டாக வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரேமில்.
எந்த பொசிஷனுக்கு வேணுமோ அந்த பொசிஷனில் வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக பெட் பிளேட் மட்டும் ப்ளேஸ் பண்ணால் சரி. பேஸ் பிளேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக அதில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி பிளேட்டை வச்சுருங்க. ஸோ மேக்னெட்டிக் பவர் அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் வச்சோன்னே அதே டப்புன்னு க்ளோஸ் ஆகிரும். அவ்வளோதாங்க, அசம்பிளி முடிஞ்சது. ஃபஸ்ட்டு பிரிண்ட்டும் கான்ஃபிகரேஷனும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.